friends, welcome to my channel. நீங்க first time இப்பதான் என்னோட சேனல் போறீங்கன்னா மறந்துடாம subscribe பண்ணுங்க. Hello friends, இன்னைக்கு சிம்பிளா டேஸ்டியா குயிக்கா ஒரு பிரெட் ஆம்லெட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? 3 எக் எடுத்துட்டு அதை உடைச்சு ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவு மிளகுத்தூள், தேவையான அளவு உப்புத்தூள், தேவையான அளவு பெரிய வெங்காயம். எனக்கு வெங்காயம் அதிகம் சேர்த்தா பிடிக்குங்கிறதுனால நான் அதிகமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நான் சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணணும். நம்ம எவ்வளோ பீட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு ஆம்லேட் நல்லா சாஃப்டாக வரும். அதனால் நல்லா பீட் பண்ணணும். நான் பாப்பா கொடுக்கறதுனால மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிக்காத அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு சூடு ஏற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த எக்கை இப்போ இதில் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம நடுவில் ப்ரெட்டு வைக்க போகிறோம், அதனால நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதோட சிறிதளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ப்ரெட்டை எடுத்து அதை எக்கில் நல்லா டிப் பண்ணி முன்னையும் பின்னையும் திருப்பி வச்சுக்கலாம். இப்போ ஆம்லேட் ஒரு பக்கம் வெந்ததும் ப்ரெட்டு நடுவில் இருக்கிறதுனால 4 பக்கமும் பொறுமையாக திருப்பி விட்டுக்கலாம். இது தோசைக்கல் சின்னதாக இருக்கிறதுனால நான் ஒரு ப்ரெட் சேர்த்துருக்கேன். இதுவே கொஞ்சம் பெரிய தோசைக்கல்லாக இருந்தால் நீங்கள் 2 ப்ரெட்டு கூட வச்சு இது மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ நல்லா அதை 4 பக்கமும் திருப்பி விட்டாச்சு. இது கொஞ்சம் வெந்தோன்னே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கணும். 2 பக்கமும் வெந்தோன்னே இதை நான் நடுவில் கட் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதான், சிம்பிளான டேஸ்டியான குயிக்காக ஒரு பிரெட் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. நான் இதை டொமேட்டோ சாஸோட சர்வ் பண்ணியிருக்கேன். என்னோடய டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.